அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன், ஸ்காப்ரோ, கனடாவில் இருந்து. இன்றைய சிந்தைக்கு விருந்தாக நான் எடுக்கவிருக்கும் நிகழ்ச்சிக்கு முன் நான் எழுதி விரைவில் வெளிவர இருக்கும் குரல் நவீனம் ST1000 என்ற நூலில் இருந்து ஒரு குரல் நவீனத்தை பதிவு செய்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய குரல் நவீனம் மகிழ்ச்சி. நோயற்ற வாழ்வில் ஐம்புலன் உணர்வுகளால் இயல்புற்ற செயலில் இன்புறுவது மகிழ்ச்சி. நோயற்ற வாழ்வில் ஐம்புலன் உணர்வுகளால் இயல்புற்ற செயலில் இன்புறுவது மகிழ்ச்சி. Joy is finding pleasure in natural activities through the five senses in a disease-free life. ஆமாம், ஒரு மனிதனுடைய உண்மையான மகிழ்ச்சி என்பது அவன் ஆரோக்கியமாக உடல் இருக்க வேணும். அந்த ஆரோக்கியமான உடலில் உள்ள ஐம்புலன் உணர்வுகளால் அந்த உணர்வுகளுக்கேற்ப நாங்கள் செய்கிற செயல்பாடுகள் அது எம்மையும் பாதிக்காமல் மற்றவர்களையும் பாதிக்காமல் ஒரு நல்ல பயனை தரக்கூடியதாக இருந்தால் அதுதான் ஒரு மனிதனுடைய நியமான உண்மையான மகிழ்ச்சி என்பது இந்த குரல் நவீனத்துடைய விளக்கம். குரல் நவீனம் என்பது எனது வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு 2 வரிகளில் ஒவ்வொரு வரிகளிலும் 4 சொற்களாக 8 சொற்கள் கொண்ட 2 வரிகளாக இவை அமைகின்றன. திருக்குறளில் 1330 குறள்கள் உள்ளன. அது வள்ளுவர் உலக பொதுமறையாக வள்ளுவர் இயற்றியது. அதுதான் உலகத்தில் தாய்மையான அனைத்து மொழிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு உலக பொதுமறை என்பது எல்லோரும் அறிந்தது. எனவே நான் அந்த அளவுக்கு உயர்வாக எல்லா விடயத்தையும் உள்ளடக்காவிட்டாலும் எனது வாழ்க்கை காலத்தில் நான் அனுபவப்பட்டதை தற்கால தமிழில் எளிமையாக கொடுத்திருக்கிறேன். திருக்குறளில் முதல் வரியில் 4 சொற்களும் 2வது வரியில் 3 சொற்களும் மொத்தம் 7 சொற்கள். அது ஒரு புதுமை. அப்படி எழுதுவது என்று சொன்னால் வள்ளுவரும் ஒரு மனிதனாகத்தான் பிறந்திருக்கிறார். அவரும் இருந்து யோசித்து அதை வகுத்து பிரித்து தொகுத்து எழுதியதற்கு அவருக்கும் சில காலம் எடுத்திருக்கும். அதிலும் சில குறட்களை எழுதிவிட்டு பிறகு அழித்தும் எழுதியிருக்கலாம். அவர் சொல்ல மனைவி வாசுகி எழுதியதாகவும் சில கருத்துக்கள் இருக்குது. இப்போ இங்கு நான் எழுதிய குரல் நவீனம் என்பது அப்படின்னா அந்த வள்ளுவரும் அவ்வளவு குரல் நவீனத்தையும் எங்களுக்கு போதித்துண்டு அவரும் வாழ்க்கையில் பல அனுபவங்களை பெற்றிருக்கிறார். இன்ப துன்பம், காதல், மோதல், சாதல், பாவம் பல விதமான உணர்வுகளையும் அவர் பெற்றதனால் அந்த உணர்வுகள் இருந்துதான் அவர் எடுத்தாலும் அந்த குரலும் அவர் வாழ்ந்த காலத்தில் பலராலும் அறியப்படாமல் மதிக்கப்படாமல் இருந்தது. அவர் மறைந்த பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டு சோடிகளாக எடுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு பிறகுதான் அச்சுக்கூடம் ஏற்றப்பட்டு வெளிவந்து இன்றைக்கு 80 நாடுகளில் 80 பலவிதமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு 1000-2000 வருடங்களுக்கு முதல் எழுதப்பட்ட குரல் என்று சொல்லப்பட்டாலும் அண்மையில் எங்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு சிலரால் தான் பரிமள அழகர் மற்றது கருணாநிதி போன்றவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு அதை நாங்கள் பார்க்கக்கூடாது. ஆனால் வள்ளுவர் இதை மொழிபெயர்க்கவில்லை என்றால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எழுதிய தமிழ் தான் பெரும்பாலான மக்கள் பேசியிருப்பதனால் வள்ளுவர் அதை மொழிபெயர்க்க வேணும் அல்லது பொழிப்பு எழுத வேண்டும் சிந்திக்கவில்லை. அதே தமிழில் மக்கள் விளங்குவார் என்று சிந்தித்து இருக்கக்கூடும். பிறகு காலம் கடந்து சொற்கள் தமிழ் சொற்கள் எல்லாம் திரிபடைஞ்சு மாறுபட்டதனால் அதை மாடர்ன் மேனுக்கு அதை பொழிப்புற சொல்ல வேண்டி இருந்ததால் பொழிப்புரையை படித்த பிறகு தான் அதன் அர்த்தம் பெரும்பாலான எங்களை போன்றவர்களுக்கு விளங்கும். இங்கேயும் நான் எழுதுகிற காலத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் எழுதிய தமிழில் அது நேரடியாக விளங்கக்கூடியதாக இருந்தாலும் அதை நானே ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்திருக்கிறேன். அதே நேரத்தில் பொழிப்புரையும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதிகம் இடத்தை எடுக்க வச்சிருக்கேன். அதுக்குரிய விளக்கமாக ஒளி பதிவாக நான் இதை கூற இருக்கிறேன். மற்றது திருக்குறள் ஒரு சிறப்பு. மேலே 4 சொல்லு கீழே 3 சொல்லு மொத்தம் 7 சொல்லுன்ற மாதிரி என்னுடைய குரல் நவீனத்திலும் முதல் வரியில் 24 எழுத்துக்கள் இருக்கும். 2வது வரியில் 22 எழுத்துக்கள் தான் ஒவ்வொரு குரல் நவீனத்திலும் இருக்கும். மொத்தமாக கூட்டி பார்த்தால் 24 எழுத்துக்களை கூட்டினால் 6 வருது. 2வது வரியில் உள்ள 24 கூட்டினா 22 கூட்டினால் 4 வருது. 6ம் 4ம் கூட்டினா 10. 10லே 1ம் 0 தான் இருக்குது. எனவே இந்த உலகத்தில் விஞ்ஞான வளர்ச்சியில் மொத்தமாக இந்த கணனி இயக்கங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிற 2 எண்கள் 1ம் 0ம். 1ம் 0 தான் முக்கியமான 2 எண்களாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் மொத்த விஞ்ஞான வளர்ச்சிக்கும்
இந்த கம்ப்யூட்டர் யுகம், இன்றைக்கு ஏஐ சிஸ்டம் எல்லாம் வந்துடுது. இந்த அடிப்படை பைனரி என்று சொல்லப்படும் இந்த 1 0 ஓம் இல்லை எஸ் நோ என்ற அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் வளர்ந்து இன்றைக்கு விஞ்ஞான அறிவாக ரோபோ மற்றது இப்படிப்பட்ட இயந்திர மனிதர்கள்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் வளர்ச்சி வந்த காரணமே இந்த 2 எண்களின் அடிப்படையில் என்று சில விளக்கங்களை பார்க்கக்கூடிய இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த ஒவ்வொரு குரல் நவீனத்தின் எழுத்துக்களின் மொத்த தொகையும் 24 6 கீழே 22 4 6 4 10 1 0 உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இதில் இது ஒரு சிறப்பு. மற்றது நான் 1000 குரல் நவீனத்தையும் ஒவ்வொரு குட்டி தலைப்பாக போட்டு எழுதியிருக்கிறேன். ஒவ்வொரு தலைப்புக்கு கீழும் அந்த தலைப்பை பற்றி 3 விதமான குரல் நவீனம் இருக்கிறது. அந்த சொல்லி அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டிருக்கு. இப்போ வள்ளுவர் 130ஐயும் அதிகாரங்களாக ஒவ்வொரு அதிகாரமாக பிரித்து 1300ஐயும் 1330ஐயும் 113 பிரித்து 10 குரல்களை எழுதின மாதிரி இங்கே ஒவ்வொரு குட்டி தலைப்பிலும் 3 குரல் நவீனமாக 1000 எழுதியிருக்கிறேன். விரைவில் வலைத்தளத்திலும் புத்தகமாகவும் இது வெளிவர இருக்கிறது. இன்னும் வேலைகள் ஆல்மோஸ்ட் டன். ஆனால் இந்த முறை நான் புதியவர்களை போட்டு தான் இதை செய்ய இருக்கிறேன். பழையவர்கள் பலருக்கு வயது சென்று விட்டது, அவர்களால் செய்ய முடியுமோ தெரியாது. எனவே அவர்களோட இயலாமையை நான் குறுக்கிட மாட்டேன். அவர்கள் செய்ய முடியுமென்று சொன்னால் அவர்களையும் அழைப்பேன். இப்போ எனக்கு 14ஆம் ஆண்டில் இருந்து 16ஆம் ஆண்டில் பலர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள், பல பெரியவர்கள். அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றியை கூறுகிறேன். அவர்கள் இப்போ முதுமை காரணமாக சிலர் இந்த பூமியை விட்டு விடைபெற்று விட்டார்கள், சிலர் முதுமையடைந்து கொஞ்சம் இயலாமையிலும் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நான் இடைஞ்சல் கொடுக்காமல் அவர்களையும் அழைப்பேன், வருவார்கள் நினைக்கிறேன். இந்த முறை புதியவர்களை இளையவர்களை வைத்து இதை செய்ய வேண்டும். ஏன்னா இளையவர்களுக்கு தான் இந்த திருக்குறள் போன்ற இப்படிப்பட்ட குரல் நவீனம். இதை நான் என்னுடைய பெருமைக்காக எழுதவில்லை. நான் பட்ட அனுபவங்களை மற்றவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு ஆதங்கத்தில் நான் ஏற்கனவே 2 நூல்கள் உறங்கும் முன்பால் என்ற தலைப்பில் இலங்கையிலும் வெளிவிட்டு அங்கும் அதில் வந்த நன்கொடையெல்லாம் எங்களுடைய பள்ளி பிள்ளைகள் படிப்பவர்களுக்கு தான் உதவி செய்கிறேன். இந்த நூலும் எந்த விதமான லாப நோக்கம் இல்லாமல் என்ற செலவு கூட எடுக்காமல் இதையும் நான் எங்களுடைய நாட்டில் உள்ளவர்களுக்கும் நாட்டிலுள்ள ஜப்னா யூனிவர்சிட்டியில் உள்ளவர்களுக்கும் மற்றும் பலருக்கும் ஏதோ விதத்தில் கல்விக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் நான் வலைத்தளத்திலும் இதை பதிவேற்றம் செய்து அதை பார்ப்பவர்கள் முடிந்த தொகையை நன்கொடையாக கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எங்களோட ஜப்னா கம்பஸுக்கும் மற்றது ஒரு சில கல்லூரிகளுக்கும் செல்லக்கூடிய விதத்தில் அதே நேரத்தில் மிகுதி எங்களுடைய நாட்டு படித்து முன்னேற இருக்கும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த வசதி இல்லாத பிள்ளைகளுக்கும் சேர வேண்டும் என்று சொல்லி நான் ஜப்னா கேம்பஸில் படிக்கிற ஒரு சில மாணவர்களையும் அவர்களுக்குரிய விரிவுரையாளர்களையும் தொடர்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குகள் செய்து கொண்டிருக்கிறேன். இங்கும் அதை பற்றி அறிவிப்பேன். எனவே உங்களுடைய ஒத்தாசை அவசியம் எனக்கு தேவை. இது எனது தனிப்பட்ட நலனுக்காக செய்யவில்லை. இது என்னால் முடிந்த நல்ல கருத்துக்களை உங்கள் முன் அதுக்காக நாங்கள் முற்றும் புனிதரும் அல்ல. எல்லாரும் தப்புகள் செய்துதான் வாழ்க்கையை முன்னேறுவது. ஆனால் கடைசி காலத்தில் நாங்கள் மரணிக்க முதல் என்ன செய்தோம் என்றதை அடிப்படையாக வச்சு தான் ஒரு மனிதன் நாங்கள் மதிக்க வேண்டும். அவன் வாழ்க்கை பூராக தவறுகளையே செய்து வாழ்ந்து முடிந்தால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஆரம்பத்தில் எல்லாரும் தெரியாமல் தவறு செய்கிறது. எனவே இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி ஒரு பெரிய பல்கலைக்கழகம். அதில் வரும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியாத அறிவு பூச்சியம். பிறகுதான் அனுபவ ரீதியாக ஒவ்வொன்றையும் படிக்கிறோம். அப்படி படிக்கும் போது பல தவறுகளை பலரும் செய்திருப்பார்கள். அதிலிருந்து விடுபட்டு திருந்தி நல்ல அனுபவங்களை பெற்று பிறகு கடைசி காலத்தில் எங்களுடைய அனுபவத்தை அறிவு வளர்ச்சியாக அறிவு பொக்கிஷமாக மற்றவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேணும். அதுதான் எங்களோட வருங்கால நீங்கள் மாடி கோபுரம் சொத்து காணி பூமியை வைத்துவிட்டு போனால் அது உங்களோட உறவினருக்கும் சொந்தக்காரருக்கும் பயன்படும், உலகத்துக்கு பயன்படாது. எனவே அறிவு பொக்கிஷத்தை விட்டுட்டு போனால் அது உங்களோட உறவினர்கள் மட்டுமல்ல, சொந்தம் மட்டுமல்ல, உலக மக்களுக்கும் ஏதோ ஒரு வகை ஒரு 10 பேர் பயன்பட்டாலுமே அது மிகப்பெரிய சொத்து. நீங்கள் இறந்த பின்பு உங்கள் பேர் நீண்ட காலம் நிலைப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு. எனவே எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு நான் சொல்லக்கூடியது, நீங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் எவ்வளவுதான் முன்னேறினாலும் உங்களுடைய அறிவை பொக்கிஷமாக்கி இந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வழிகாட்டியாக விட்டு நூல்களாகவோ அல்லது இப்படிப்பட்ட எழுத்துத்துறையாக விட்டு செல்லுங்கள். அதுதான் உங்கள் பேரை நீண்ட காலத்துக்கு நிலைக்கப்படும் என்று கூறிக்கொண்டு மகிழ்ச்சி என்ற தலைப்பில் மீண்டும் நான் சொல்லக்கூடியது, தமிழகத்தில் உள்ள ஒரு சில அரசியலை பற்றி கதைக்க வேணும். பாரதிராஜா என்பவர் ஒரு சிறந்த
ஒரு இயக்குனர் இமயம் என்று சொல்லப்படும் காலமாகிவிட்டார். அவருக்கு கீழே வளர்ந்தவர்கள் பலர். அதில் முக்கியமானவர் சீமான். சீமான் தலைமையில் அந்த அவருடைய இறுதி நிகழ்வு எல்லாம் நடைபெற்றது. அங்கு பலரும் வந்து கூடியிருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். ஆனாலும் இந்த மீடியாக்கள் செய்த சில தவறுகளை இங்கே சுட்டி காட்டுவோம். மகிழ்ச்சி என்பது, இப்போ நான் சொன்ன குரல் நவீனத்தில் சொன்ன மகிழ்ச்சி என்பது, ஒரு மனிதன் பலவிதமான விதங்களில் மகிழ்ச்சி அடைகிறான். கெட்டது செய்து அதன் மூலம் ஒரு மகிழ்ச்சி அடைய பார்க்குறான், நல்லது செய்தும் மகிழ்ச்சி அடைய பார்க்குறான். எனவே கொலை செய்வனும் அந்த நிலையில் தன் மனதை ஏதோ தேற்றுவதற்காக அந்த தன்னுடைய மன மகிழ்ச்சிக்காக அந்த கொலையை செய்கிறான். கோயிலுக்கு போகிறவனும் ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக தன் மனதை திருப்திப்படுவதற்காக ஒரு மகிழ்ச்சியை போகிறான். களவெடுக்கிறவனும் அதை எடுப்பதன் ஒரு மகிழ்ச்சி அடைவதற்காக போகிறான். கற்பழிப்பவனும் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்காக கற்பழிக்கிறான். களவெடுக்கிறவன் மற்றும் உலகத்தில் எத்தனையோ தீங்குகளை செய்வனும் அந்த நேரத்தில் தன் மகிழ்ச்சிக்காகத்தான் செய்கிறான். பிறகு அதில் வர்ற வினைகள், எதிர்வினைகள், தீர்ப்புகள், பாதிப்புகளைத்தான் பிறகு உணர்ந்து கவலைப்படுகிறான். எனவே இப்போ இந்த மகிழ்ச்சி குடிப்பவன் தன் போதைக்காக ஏதோ ஒரு அந்த சிற்றின்பத்துக்காக இதன்றான். புகைப்பிடிப்பவனும் அப்படித்தான். அப்போ ஒரு காலத்தில் தவறுகள் செய்து அந்த தவறுகள் மூலம் மகிழ்ச்சி அடைந்து அதன் பின்பு வர்ற எதிர்வினைகளால் தண்டனைகள் அல்லது துன்பங்கள் கிடைக்கும்போது அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு இனி நான் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு மனிதன் முடிவெடுத்தால், அப்படி ஒவ்வொன்றிலேயும் அவன் முடிவெடுத்து வந்தால் இறுதிக்கால வாழ்க்கையில் அவன் ஒரு ஞானி ஆகிறான் என்றதான் என்னுடைய கருத்து. ஞானி ஆகிறான்ட என்ன, முனிவர் வேடம் தாடி மீசை வளர்த்து கொண்டு மொட்டை அடித்து கொண்டு போய் இவருடைய மரத்துக்களை இருக்கிற வேண்டியில்லை. உங்களோட பெற்ற அனுபவங்களை அறிவு பொக்கிஷமாக நீங்கள் எழுதி வருங்கால சந்ததிக்கு அதை படித்து விட்டு செல்பவன் தான் உண்மையான ஞானி. அது விஞ்ஞானியாக இருந்தான மெஞ்ஞானியாக இருந்தான அவன்தான் உண்மையான ஞானி. அதை விட்டுட்டு ஊரிய மாற்றிக்கொண்டு அந்த சாமி வாரார் இந்த சாமி வாரார் அவரை நம்பி பலர் காசுகளை போடுறது, சொத்துகள் எழுதி கொடுத்து அவரை கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுட்டு அவருக்குள்ள இந்த ஆண்கள் பெண்கள் உண்டு போய் அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறதாலே அங்கே ஒன்றும் பெற போகாது. நீ ஏன்னா கண்ணாடி அணிய வேணுமா, தொப்பி போட வேணுமா, டை கட்ட வேணுமா, நல்ல ஷர்ட்டு போட வேணுமா, சாதாரண மனிதன் மாதிரி நீ வாழ. ஆனால் உனக்குள்ளே இருக்கிற பொக்கிஷம், அறிவு பொக்கிஷத்தை வெளியில் காட்டு. அது அவன்தான் உண்மையான ஞானி. அதை விட்டுட்டு தாடியை வளர்த்து மீசியை வளர்த்து ஞானி மாதிரி வேஷம் போடுறாக்கள் உண்மையான ஞானிகள் இல்லை. அப்படி வேஷம் போட வேண்டிய அவசியம் என்ன? நீ உண்மையான ஒரு நல்ல கருத்தை சொல்ல வேணுமென்னா உன்னை நீ சாதாரணமான ஆள் பாதி ஆட பாதி தான் உன்னை அழகாக காட்டும் வெளியில். தாடியம் வளர்த்து நிறைச்ச தாடியம் வளர்த்து மீசியம் வளர்த்தி இந்த கோலத்தை மாற்றி நெத்தி முழுக்க பட்டியை திட்டி கொண்டு ஞானி மாதிரி வேஷம் போடுறவர்கள் எல்லாரும் மண்டியில் பெரும்பாலானவர்கள் வேஷதாரிகள். எனவே எப்படி இயல்பாக நீ வாழ்கிறியோ அப்படி இயல்பாக அழகான உடுப்பை போடு, அழகாக இரு, நல்ல இளமையாக தோன்றக்கூடிய விதத்தில் வடிவாக இரு. அப்படி இருந்தோன்னு மக்களுக்கு உதவி செய், முடிந்ததை செய். உன்னால் பொருளை செய்யணும்னா முடிந்ததை செய். அறிவு மூலம் உதவி செய்ய முடிந்தால் அதை செய். இவன்தான் உண்மையான ஞானி. அதை விட்டுட்டு நீங்கள் சாமி வேடம் போட்டுக்கொண்டு ஞானி வேடம் காட்டுவதில் எந்த பிரியோசனம் இல்லை. ஆனால் அதில் எத்தனை சிலர் நல்லவர்களாக இருக்கிறார்கள், நல்ல சிந்தனையோடு இருக்கிறார்கள். பெரும்பாலான இடங்களில் நாங்கள் பத்திரிகைகளிலும் செய்திகளும் பார்க்குவோம், அதெல்லாம் உண்மையான ஞானி. சாதாரணமாக நீங்கள் தாம்பத்திய வாழ்வில் வாழுங்கள், உங்கள் குடும்பத்தை காப்பாற்று. உங்களுக்கு ஒரு வைரஸ் ஒன்று தானே, அதை விட்டு துறவரம் பூண்டு கொண்டு உங்களுக்கு ஒரு அடுத்த வைரஸை உண்டாக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை முடிச்சு போட்டு போகாதீங்கள். கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழுங்கள், பிள்ளைகளை பாருங்கள், பிள்ளைகளை கவனமாக படிப்பிச்சு விடுங்கள், மனைவியை பாருங்கள், உங்களால் முடிந்த உறவினரை பாருங்கள். இதை மாதிரி வெளி உலகுக்கு ஏதாவது செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். இப்படி செய்தவன் உன்னுடைய அனுபவத்தை கொண்டு ஏதாவது மக்களுக்கு சொல்லிவிட்டு போ. அதுக்கு உன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த நூல் வடிவங்கள் ஏதாவது விட்டு போ. அவன் தான் உண்மையான ஞானி என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனவே இந்த மீடியாக்கள் பாடுகிற அந்த இதில் பலர் வந்திருக்கிறார்கள். சீமான் தான் எல்லாரையும் முன்னுக்கு ரெண்டு கையை பிடித்து கூட்டிக் கொண்டு அங்கே அவற்றை பொடியை பார்க்க விட்டு அஞ்சலி செலுத்தோடு பிறகு அவர்களை பேட்டி எடுக்கிற இடத்துல கொண்ட விட்டு ஒவ்வொருத்தராக வழி அனுப்போடு பெரியவர்கள் சீமானை கையை கொடுத்து வணங்கி. சீமானில் ஒரு குணம் இருக்கிறது. அவர் என்னவென்றால் எந்த எதிரியாக இருந்தாலும் அரசியல் வேறு, தனி மனித விருப்பன்றது வேறு. அரசியல் எவ்வளோ ஒரு தாக்கி நிறைய பேசியிருப்பார். அதே மாதிரி அவரையும் பலர் கேவலமாக பேசியிருப்பார். அவர் அதை ஒன்றையும் பொருட்படுத்துவதில்லை. எனவே நேரில் சந்திக்க எந்த எதிரியாக இருந்தாலும் அவரை கட்டி தழுவி இருந்தார். இப்போ இந்த வன்னியரசு என்பவர் என்ன திருமாவளவன் என்ற கட்சியில் இருக்கிறவர் எவ்வளவு கேவலமாக இவரை பேசினவர் சீமானை. ஆனால் சீமான் ஒரு வாய் திறந்து விட அவரை பேசவில்லை. ஆனால் இப்போ கண்டவொழுது கட்டி தழுவி சிரித்து கதை. அப்படி பலரை அவரை பற்றி எதிராக பேசினவர் இந்த அமீர், மற்றது எத்தனை பேர் இருக்கிறோம். அப்படியெல்லாம் பேசினவர் எல்லாரையும்
அவர் அந்த இடத்துல கட்டித்தளவி ஒரு ப்ளசண்டான முகத்தோட துன்பம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரித்து கவலையாக இருக்க வேண்டிய இடத்துல இருந்து எல்லோரோடும் சகஜமாக பழகிறவர் தான் இந்த சீமான். இப்போ இந்த இடத்துல 2 விஷயங்களை இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இந்த மகிழ்ச்சின்றது இப்போ விஜயம் வந்தவர் விஜய் வரும்போது எவரோடும் சிரித்து கதைத்ததாக தெரியாது. முதல்வராக இருந்தாலும் சிரிக்க வேண்டிய இடத்துல ஒருவர் சிரித்து கையை கொடுத்து கதைக்கணும். அவர் என்ன பிரியரஞ்ச மாதிரி வந்து அப்படியே பார்த்துட்டு மாறி போட்டு ஒருத்தருடையும் சிரிக்கவும் இல்லை கதைக்கவும் இல்லை. யாரோ ஒரு சில கூட ஏதோ வெள்ளியமாக சிரிச்சுட்டு போயிட்டார். அவர் முதல்வர் என்ற அந்த ஒரு அந்தஸ்து இருக்கிறதால அப்படி இல்லை. முதல்வர் என்றால் சாதாரண மக்களோட சிரித்து பழக வேணும். சிரிக்க அது ஒரு துன்ப நிகழ்ச்சியாக இருந்தாலும் வெளியில் வரைக்கும் ஒருத்தர் சிரிக்கிறான்னா சீமான் பக்கத்தில் என்றது இவர் திரும்பி பெறால் போயிருக்கிறார் என்றது ஒரு இப்போ சீமான் அந்த இடத்துல இருந்திருந்தால் நிச்சயமாக எல்லாரோடையும் கதைச்சு தான் போவார். அப்போ இதில் என்ன பிரச்சனை, அந்த மகிழ்ச்சி என்பது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்போ சிலருடைய முகத்தை நீங்கள் பார்த்தா விகாரமாக இருக்கும், எடுத்தோன்னே சிரிக்க மாட்டார்கள். அப்படி சிரித்தாலும் அவருடைய சிரிப்பு வந்து இயற்கையாக இருக்கும், இயல்பாக உள்ளத்திலிருந்து வந்த சிரிப்பாக இருக்காது. இப்படிப்பட்டவர்களில் சுமை இருக்கும், அவர்களில் சில குற்ற உணர்வுகள் இருக்கும். அந்த குற்ற உணர்வுகள் இருக்கிறதால அவர்கள் வெளிப்படையாக சிரிப்பை வெளியில் காட்ட மாட்டார்கள். சரளமாக அவர்களுக்கு பேச வராது. அப்போ குற்ற உணர்வுகள் அங்கே போய் எல்லா அந்த இதையும் அடைச்சி வச்சு கொண்டிருக்கிறதால மைண்டுக்குள்ள உள்ள அந்த திங்கிங் சுயமாக திங்கிற எண்ணங்கள் வெளிப்படாது, செயற்படாது. அதனால அவர்களுக்கு வாயால் சிரிப்பும் பெறாது, வாயால் பேச்சும் பெறாது. இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் தான் விஜய் என்பது நாங்கள் கடந்த கால அவரை நான் குறை சொல்லலை, அது அவருடைய இயல்பான குணமோ என்னோ தெரியவில்லை. அப்போ அதே நேரத்தில் இந்த யார் விஜயந்த இந்த கூட்டங்கள், அவரை துதிப்பாடும் கூட்டங்கள், சீமான் அதில் பேசால் ஒன்றும் பேசால் பாம்பிக்கொண்டு சும்மா தேவையில்லாம் முட்டாள்தனமான கதையெல்லாம் இவர்கள் இந்த மீடியாக்கள் ஒரு செத்த வீட்டில் கூட தங்களோட பிழைப்புக்காக சில அவதூறுகளை சீமான் மேலே பரப்புறார். அதே நேரத்தில் கமலஹாசன் வந்தவர். கமலஹாசன் வரைக்கும் சீமான் அங்கே முன்னு தான் நிற்கிறார். இப்போ நிற்க சீமானும் கையை நட்டுகிறார், கமலஹாசனும் கையை நட்டுறார். அப்போ அதே நேரத்தில் என்ன ஒருத்தருக்கு அப்படியே நீட்டிக்கொண்டு அவர் அந்த நின்ற இடத்துல இன்னொரு ஆள் அங்கே பக்கத்தில் நிட்டுற ஆளு கையை கொடுத்துட்டு தான் பிறகு சீமானுக்கு கொடுத்துருக்கக்கூடும். இவர் அந்த மீடியாக்காரர் என்ன செய்கிறார் என்றால் சீமான் நிற்ற கையையும் கமலஹாசன் நிற்ற கையையும் காட்டிக்கொண்டு அவர் கமலஹாசனுக்கு மற்ற அங்கால பக்கத்தில் ரெண்டு கொடுத்த கையை காட்டாமல் அதோட கட் பண்ணி போட்டு அந்த துண்டை மட்டும் வெட்டி போட்டுக்கொண்டு சீமானை கமலஹாசன் அவமதித்து விட்டார், அவருக்கு மரியாதை கொடுக்கவில்லைன்னு சொல்லி முட்டாள்தனமான கேவலங்கட்டு இந்த மீடியாக்கள் பிழைப்புக்காக இப்படி செய்கிறார்கள். உண்மையில் அங்கால யாருக்கு கை கொடுத்தவர்ன்றதை இவர்கள் காட்டியிருந்தால் அது விளங்கியிருக்கும். யார் முதல் கை நீட்டினது, அப்போ கமலஹாசன் யாருக்கு முதல் கை கொடுத்துட்டு சீமானுக்கு கொடுத்துருப்பாருன்றதான் உண்மையான விஷயம். இதை வெட்டியொட்டி சீமான் கொடுக்க கையை நீட்டுறதையும் காட்டி கமலஹாசன் நீட்டுறதையும் காட்டி அதுக்குள்ளே இன்னும் ஒருத்தர் கொண்டு வந்து கமலஹாசன் கையை பிடிக்கிறார். அந்த அவர் பிடிக்கிறத காட்டையில் அப்போ இது ரெண்டையும் வெட்டி வச்சுக்கொண்டு சீமானுக்கு வேறு கை கொடுக்கல வேறு யாருக்கா கொடுத்துட்டு அப்படியே போட்டார். அப்படி இல்லை, பிறகு அவரங்க சீமானுக்கு பக்கம் கமலஹாசனுக்கு பக்கத்தில் இருந்து நிறைய கதைச்சிருக்கார். எங்கள் வீடியோ பதில் போய் பாருங்கள் தம்பி மேரே, உங்களுக்கு மண்டைக்குள்ளே மூளை வளர்ச்சி. நீங்கள் குறமாதத்தில் பிறந்த மாதிரி தான் உங்களோட சிந்தனையெல்லாம். ஒரு முழு மாதத்தில் ஒரு முழு மாதமாக பிறந்திருந்தால் இப்படியெல்லாம் நீங்கள் கேவலங்கட்ட மீடியாக்கெல்லாம் சிலர், எல்லாருமே சிலர் இருக்க மாட்டேங்குது. இப்படி இந்த சீமான் மேலே அவதூறு பரப்புறாக்களும் மூளை வளர்ச்சியில் குறமாத மூளை வளர்ச்சின்னு நான் சொல்லுவேன் போல் சொல்ல தோன்றுகிறது. எனவே இனியாவது சிந்தித்து உண்மையான விஷயங்களை சொல்லுங்கள். அது சரியோ பிள்ளையோ உண்மையான விஷயங்களை சொல்லி பிள்ளைங்கள். இன்றைக்கு சீமான் நேர்மையாக உள்ளதை சொல்கிறபடியாக தான் இன்றைக்கு சீமான் இன்றைக்கும் தோற்று கொண்டிருக்கிறார். அவரும் உங்களை மாதிரி நடித்து அந்த கட்சி இந்த கட்சின்னு தாவி காசை வேண்டி போலியாக நடிச்சுட்டு அவர் எப்போ வென்றிருப்பார். அது மட்டுமே அவர் நேர்மையாக நடத்தாலும் எப்போ வென்றிருப்பார். உங்களை போன்ற மீடியாக்கள் அவரை இருட்டடிப்பு செய்தவர் தான் காரணம். எனவே இந்த மகிழ்ச்சி என்பது இப்படிப்பட்ட கோமாளி வேலை செய்வர்களும் அதில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி அடைகிறார், சுய இன்பம் அடைகிறார். இதான உண்மை. இப்போ அந்த சுய இன்பம் எப்படி அவர்களை பாதிக்கும் என்றது பிறகுதான் அவர்கள் உணர்வார்கள். எனவே நான் இதில் சொல்ல வந்தது இந்த மகிழ்ச்சி என்ற இந்த குரல் நவீனம். நான் சொன்ன குரல் நவீனம் என்பது மகிழ்ச்சி பற்றியது. இந்த மகிழ்ச்சி பல விதத்தில் இருக்குது. இப்படி பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். எனவே இந்த உயிர்கள் எல்லாம் இந்த உலகத்திலிருந்து வாழ்வது மகிழ்ச்சிக்காக, ஏதோ ஒரு விதத்தில் தங்களோட உணர்வு மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்காக தான் வருகிறார். மகிழ்ச்சியை மீறி துன்பம் வரும்போது பயப்படுகிறார்கள். ஆனால் இந்த விலங்குகளுக்கு அந்த பய உணர்வால் தங்களை ஏதோ ஒன்று காப்பாற்றப் போவதுன்னு சொல்லி கடவுளை கும்பிட்டு ஒரு தெய்வ உணர்வை அவர்கள் ஏற்படுத்த முடியாது போனது விலங்குகளுக்கு. அதுக்கு அந்த சுயமாக சிந்திக்கிற உணர்வில். ஆனால் இந்த மனிதனுக்கு இந்த மகிழ்ச்சி
தடப்படும் போது துன்பம் பெறும்போது ஏதோ ஒரு சக்தி தங்களை தடுக்கன்னு சொல்லி அதன் மூலம் உண்டான உணர்வு தான் கடவுள் உணர்வு. அதிலிருந்து உண்டாது கடவுள் கோட்பாடு. எனவே கடவுளை மனிதன் நாடுவதும் ஒரு மகிழ்ச்சிக்காகத்தான், ஒருத்தன் கொலை செய்வதும் ஒரு மகிழ்ச்சிக்காகத்தான், களவெடுப்பதும் மகிழ்ச்சிக்காக. இப்படி என்னத்தை செய்தாலும் அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி அடைவதற்காக, சுய இன்பம் அடைவதற்காக அல்லது ஏதோ மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்கிற மகிழ்ச்சி தான் இது. உண்மையில் கமல்ஹாசன் அந்த இடத்துல சிமானு கை கொடுக்கால் இருந்தால் வேணுமென்று போயிருந்தார், அவர் அதில் என்ன மகிழ்ச்சிக்காக செய்திருப்பார்? அவர் திமுகவில் போயிருக்கிறார். அப்போ திமுகக்காரரை மகிழ்ச்சி அடைவதற்காக அதை செய்திருக்கலாம். அதான் உண்மை. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவர் செய்திருப்பார். அதே மாதிரி விஜய் என்பவரும் என்ன நடக்கும், சீமானை கண்டு சிரிக்கா போனதுக்கும் இன்னொரு காரணம் இருக்கலாம். அவர் ஏன்னா முதல்வர் ரெண்டு அந்தஸ்துக்கு வந்துட்டேன்னு ஒரு பெருமையை காட்டுறதில் அவருக்கு ஒரு உள்ளுணர்வான ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கலாம். அல்லது அவருக்குள்ள ஒரு கோணல் உணர்வு இருந்திருக்கலாம். தன்னை பற்றி சீமான் புட்டு எல்லாம் காட்டுறாரு தானே, என்னென்ன செய்கிறாண்டு அவர் மட்டும் காட்டையில் இங்கே எத்தனை பேர் புட்டு காட்டுறாரு தானே. இப்போ அதோட யோசிக்க அவருக்கு ஒரு குற்ற உணர்வு, தன்னிலேயே ஒரு குற்ற உணர்வு வந்ததால் அந்த முக விகாரத்தோடு பேசாமல் போயிருக்கலாம். இப்படி அதுவும் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். இப்படி என்னத்தை செய்தாலும் மனிதன் தன் மனதை ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்காக தான் செய்கிறான். இப்போ நானும் இந்த வீடியோ உங்களுக்காக ஏன் செய்கிறேன், இதை செய்வதனால உங்களுக்கு இது எப்படிலாம் சொல்கிறது எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை அடையுது. ஆனால் உண்டு, நான் எவரையும் எடாபிடா என்று திட்ட மாட்டேன். ஏனென்று கேட்டால் ஒருத்தன் உங்களை திட்டுறான், குறைய சொல்கிறான், நீங்களும் அதே வார்த்தைகளை போன்று நீங்களும் மற்றவர்களை திட்டினா உங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? அதே மாதிரி ஒரு காலம் திட்டாதீர்கள். அதுக்கு ஒரு வழிகாட்டி எங்களுடைய தேசிய தலைமை எத்தனை பேர் வசப்பாடினார்கள். ஆனால் எந்த ஒரு கட்டத்திலும் துரோகம் செய்தவர்கள் கூட தேசிய தலைமை இன்றைக்கு நேரடியாக எந்த விதமான வசைப்பாடியதும் இல்லை, திட்டியதும் இல்லை. இதை மனதில் கொண்டு அரசியல்வாதிகளும் சரியாக செய்யப்பட வேணும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை இன்னும் ஒரு குரல் நவீன பதிவோடு இன்னும் ஒரு தலைப்பு கூட உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நேசன் எஸ்டி நாதன். நன்றி.